கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 29 அதிகாரம் 17வது வசனம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பிரியமானவர்களே, நம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக நாம் தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது இந்த சூழ்நிலைகள், துன்பங்கள், வியாதிகள் மாறும் என்று வருத்தப்படுறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ உங்களுடைய சூழ்நிலை மாறும், வியாதிகள், துன்பங்கள் மாறும். உங்களை முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே மாறப்போகுதுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஏசப்பா நீங்கள் என்ன கரம் பிடித்து நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கும்போது நமக்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். லீபனோனில் இருக்கக்கூடிய நாம் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவார். அப்போதும் கூட நம்மை தாழ்த்தி, ஏசப்பா என்னை கைப்பிடித்து நடத்துங்கப்பான்னு கேட்கும்போது அவர் வயல்வெளியாக இருக்கக்கூடிய நம்மை மிகவும் செழிப்பான காடாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. ஏசப்பா, உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ ஆமாண்டவரே, நாங்கள் காத்திருக்கின்றோம். லீபனோன் வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உம்முடைய வார்த்தைக்காக நன்றியப்பா. இப்போது குறைந்து போயிருக்கிற குடும்ப வாழ்க்கை சீர்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை செழிப்பான வயல்வெளியாக மாறுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.